ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुधान्वहम्. ராதே கிருஷ்ணா, எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோல பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 12வது மற்றும் 13வது ஸ்லோகங்களை விளக்கத்துடன் பார்ப்போம். யுக்த கர்ம ஃபலம் த்யக்த்வா சாந்திமாப்னோதி நைஷ்டிகே அயுக்த காமகாரேண ஃபலே சக்தோ நிபத்யதே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 12வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நம்ம கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொல்றார். சுருக்கமாக இந்த ஸ்லோகத்திலும் அடுத்த ஸ்லோகத்திலும் அவர் என்ன சொல்றார் என்பதை பார்த்துவிட்டு இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கத்திற்கு செல்வோம். இந்த ஸ்லோகத்தில் 12வது ஸ்லோகத்தில் ஒரு கர்மயோகிக்கும் ஒரு கர்மயோகத்தை பின்பற்றாத ஒரு சாதாரண நபருக்கும் இருக்கும் வித்தியாசத்தை சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இதற்கு அடுத்த ஸ்லோகம், அதாவது 13வது ஸ்லோகத்தில் ஒரு சாங்கிய யோகியின் நிலை என்ன, ஒரு சாங்கிய யோகி எப்படி பகவானை சென்று அடைகிறார் என்கிற அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு தத்துவத்தையும் நமக்கு சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இப்ப இந்த ஸ்லோகத்தில் 12வது ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் ஒரு கர்மயோகிக்கும் ஒரு கர்மயோகத்தை பின்பற்றாத ஒரு சாதாரண நபர் அவருக்கும் இருக்கும் இந்த வித்தியாசத்தை சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அப்ப கிருஷ்ணா சொல்லும் விஷயங்கள், யுக்த கர்ம ஃபலம் த்யக்த்வா சாந்திமாப்னோதி நைஷ்டிகே. ஒரு கர்மயோகியானவர் யுக்த என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். யுக்தன் என்ற பெயர் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் யோகத்தை பின்பற்றுகிறவன், பகவானை சென்று அடையணும் என்று ஆசைப்படுகிற ஒரு சாதகனை தான் நம்ம கிருஷ்ணர் யுக்தன் என்கிற பெயரால் அழைக்கிறார். யுக்த கர்ம பலம் த்யக்த்வா, கர்ம பலனை துறந்த ஒரு யுக்தன் சாந்திமாப்னோதி நைஷ்டிகே, அந்த நிஷ்டையிலேயே சென்று, அந்த ஒரு வழியிலேயே, அந்த பாதையிலேயே சென்று, இங்க ஒரு பாதை என்று சொல்வது நம்மளோட கர்மயோகத்தை தான். கர்மயோகத்தை ஒரு பாதை என்று குறிப்பிட்டு இந்த பாதையில் சென்று கொண்டே, இந்த கர்மயோகத்தை பின்பற்றி கொண்டே சாந்திமாப்னோதி, அவர் சாந்தியை அடைகிறார். பரம சாந்தியாக இருப்பது பகவானை சென்று அடைவது, மோட்சம் பெறுவது என்று ஏற்கனவே பார்த்தோம். அதனால இதுல இருக்கும் எல்லா சொற்களோட அர்த்தத்தையும் ஒன்றாக சேர்த்து இந்த வரியின் அர்த்தத்தை பார்த்தோம் என்றால், யுக்த கர்ம பலம் த்யக்த்வா சாந்திமாப்னோதி நைஷ்டிகே, ஒரு கர்மயோகத்தை பின்பற்றுகிறவர் அந்த கர்மயோகம் என்கிற அந்த பாதையில் சரியாக கன்சிஸ்டன்டாக நடந்து போனார், கடமைக்கே செய்யாமல் பகவானை சென்று அடையணும் என்ற தீவிரமான ஒரு முடிவோடு அது செய்தார் என்றால், அந்த ஒரு பாதையே அவரை பகவானிடம் இட்டு செல்லும், அந்த பகவானிடம் கூட்டிக் கொண்டு செல்லும் ஒரு பாதையாக அந்த கர்மயோகமே அமையும். அப்படி பகவானை சென்று அடைவதுதான் பரமசாந்தி. அந்த பரமசாந்தி அவருக்கு கிடைக்கும் என்று சொல்றார். இப்போ அடுத்த வரியில், அயுக்த காமகாரேன ஃபலே சக்தோ நிபத்யதே. அயுக்த என்றால், யுக்த என்றால் கர்மயோகத்தை பின்பற்றுகிறவர். என்கிற அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு சொல், அந்த ஒரு எழுத்து வந்துடுத்துனாவே அது ஒரு எதிர் சொல்லை, ஒரு ஆப்போசிட் வேர்டை குறிப்பது என்று பார்த்தோம். அயுக்த என்றால் கர்மயோகத்தை பின்பற்றாத சாதாரண ஒரு பாமரரான ஒரு நபர். அயுக்த காமகாரேன, ஆசையின் காரணமாக எதன் மீது ஆசை கொள்கிறார், அந்த கர்மாலிருந்து ஒரு பலன் மீது ஆசை கொள்கிறார். காமகாரேன ஃபலே சக்தோ நிபத்யதே, அந்த பலன் மீது ஆசை கொண்டதால் நிபத்யதே, அதாவது இந்த ஒரு சம்சாரத்தோட பந்தப்படுகிறார் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். ஆனால் பந்தப்படுத்தப்பட்ட ஒரு ஆத்மாவாக கர்மயோகத்தை பின்பற்றாதவர் இருக்கிறார் என்று சொல்றார். இப்போ 2வது வரியின் அர்த்தத்தை முழுமையாக பார்த்தோம் என்றால், அயுக்த காமகாரேன ஃபலே சக்தோ நிபத்யதே, கர்மயோகத்தை பின்பற்றுகிறவர் பரமசாந்தியாக இருக்கும் அந்த பரமபதம், அந்த இறைவனை சென்று அடைகிறார். இதுவே கர்மயோகத்தை பின்பற்றாமல் சாதாரண ஒரு நபர், அந்த சாதாரண நபர் அந்த பலன் மீது ஆசை கொண்டார் என்றால், இந்த செயலை நான் தான் செய்கிறேன் என்ற அந்த ஒரு கர்வத்தோடும், இந்த செயலிலிருந்து ஒரு பலன் என்னிடமே வர வேண்டும் என்ற அந்த மமகாரத்தோடும் இருக்கிற அந்த நபர், அவர் செய்யும் அந்த செயல்கள், அந்த செயல்களே இவரை இந்த ஒரு சம்சாரத்தோடு பந்தப்படுத்தும் என்று சொல்றார். இது எப்படி என்றால், கர்ம பலன் நம்மை அடைந்தது என்றால், கர்ம பலன் நம்ம ஆத்மாவை கர்ம பந்தத்தில் பந்தப்படுத்தும். கர்ம பந்தத்தில் நம்ம ஆத்மா பந்தப்படுத்தப்பட்டது என்றால், இந்த ஆத்மாவால பகவானை சென்று, அந்த பரமாத்மாவை சென்று அடைய முடியாது. அதனால் பகவானை சென்று அடைய முடியாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா சம்சாரத்திலேயே ஒரு கூண்டுக்குள்ள அடைந்து கொண்டு இருப்பது போலவே இந்த சம்சாரத்தில் அடைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். கர்மயோகத்தை பின்பற்றினால் பரமசாந்தியாக இருக்கும், பகவானை சென்று அடையலாம்.
கர்மயோகத்தை பின்பற்றாமல் இருந்து சாங்கிய யோகத்தை பின்பற்றினால் பரவாயில்ல. இந்த இடத்துல இதை புரிஞ்சுக்க வேண்டும். சாங்கிய யோகத்தை பின்பற்றினாலும் பகவான் சென்று அடையலாம். ஆனால் கர்மயோகத்தை பின்பற்றாமல் தான் செய்யும் அந்த செயலிலிருந்து வரும் பலன் மீது அவருக்கு ஆசை இருந்தது என்றால் அந்த ஒரு பாவமே அவரை பந்தப்படுத்தி பகவானை சென்று அடையாமல் அந்த ஒரு ஆத்மாவை தடுக்கும். இந்த ஆத்மாவை சம்சாரம் என்றும் அந்த கூட்டுக்குள்ள அடைத்து வைக்கும், பூட்டி வைக்கும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்றார் என்பதையும் பார்ப்போம். சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சுகம் வசே நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன்ன காரயன். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 13வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், போன ஸ்லோகத்தில் கர்மயோகத்தை பின்பற்றாமல் பலன் மீது ஆசை கொள்ளும் ஒரு நபருக்கும் இருக்கும் அந்த வித்தியாசத்தை சொன்னார் கிருஷ்ணர். இப்ப இந்த ஸ்லோகத்தில் ஒரு சாங்கிய யோகியின் அந்த லட்சணத்தை, அவரின் பெருமையை சொல்றார், அவரோட மகிமையை சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அப்போ கிருஷ்ணர் சொல்லும் விஷயங்கள் என்ன என்றால், சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேகி நைவ குர்வன் ந காரயன் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதாவது சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சுகம் வசி, அதாவது எந்த ஒரு நபர் தான் செய்யும் எந்த ஒரு செயல் மீதும் பற்று கொள்ளாமல், தான் செய்யும் எந்த ஒரு செயல் மீதும் உரிமை இல்லாமல், அதிகாரம் இல்லாமல் செய்கிறாரோ, இந்த செயலை நான் செய்வதில்லை, இந்த செயலை இந்திரியங்களுக்கு உண்டான புலனுகர் பொருட்களை அனுபவிக்கிறதுக்காக அந்த புலன்கள் செய்யும் செயலாக தான் இது இருக்கு. அந்த புலன்கள் இந்த உடலின் ஒரு பகுதியாக தான் அந்த புலன்கள் இருக்கு. இந்த உடலே நான் இல்லை என்றால் புலன்கள் செய்யும் அந்த செயலுக்கு நான் எப்படி உரிமை கொண்டாடுவது என்கிற அந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டிருப்பவர்கள் சாங்கிய யோகிகள், ஞான யோகிகள் என்று பார்த்தோம். அப்பேற்பட்ட சாங்கிய யோகிகள், அப்பேற்பட்ட ஞான யோகிகள், அப்பேற்பட்ட சந்நியாசிகள் அவா தங்களோட மனதுக்குள்ள இந்த ஒரு தத்துவத்தை நன்றாக புரிந்து கொண்ட காரணத்தினால் சர்வகர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சுகம் வசி, தாங்கள் செய்த எல்லா செயலையுமே அந்த ஒரு பற்று இல்லாமல், ஆசை இல்லாமல், அந்த செயல் மீதும் அந்த செயலிலிருந்து ஒரு பலன் மீதும் அதிகாரம் இல்லாமல், அந்த ஒரு ஆசை, மமகாரம், அகங்காரம் பற்று இல்லாமல் சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பா. சுகம் வசி என்று சொல்றார். அவளுக்கு சுகம் வசப்பட்டதாக இருக்கும், சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பா என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இப்படி இருக்கும் அவர்கள் நவத்வாரே புரே தேகி நைவ குர்வன்ன காரயன், ஆனந்தமாக இருப்பா. சரி, இவா எங்க இருப்பா என்றால் 9 வாயில்கள் கொண்ட ஒரு நகரமாக இருக்கும் உடலில் தங்கி இருப்பார்கள் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்தில் முக்கியமான ஒரு பகுதியாக இந்த ஒரு இடம் தான் இருக்கு. 9 வாயில்கள் கொண்ட ஒரு நகரமாக இருக்கும் இந்த உடலில் தங்கி இருக்கும் இவர்கள் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இந்த 9 வாயில்கள் கொண்ட உடல் என்று சொல்றாரே, உடலை 9 வாயில்கள் கொண்ட ஒரு நகரத்தோட, ஒரு ஊரோட கம்பேர் பண்றார் நம்ம கிருஷ்ணர். அதாவது 9 வாயில்கள் என்று சொல்றாரே, உடலில் இது எங்கெங்க இருக்கு என்றால், நம்ம உடலில் அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உடலில் மேல் பகுதியில் இருப்பது 7 வாயில்கள், கீழ்ப்பகுதியில் இருப்பது 2 வாயில்கள் என்று சொல்றார். இந்த வாயில்களை தான் இவர் இந்த துவாரங்கள் என்ற பெயரோட சொல்றார். இதை வாயில்கள் என்று நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணியும் சொல்லலாம் தமிழ். இப்படி மேல் உடலில் இருக்கும் 7 வாயில்கள் என்ன என்றால், 2 காதுகள், 2 செவிகள், 2 கண்கள், 2 நாசித்வாரங்கள், 1 வாய். இது எல்லாத்தையுமே கூட்டி பார்த்தோம் என்றால் நமக்கு 7 வாயில்கள் வரும். இதுவே கீழ் உடலில் இருக்கும் 2 வாயில்களாக மலஜலங்களை கழிக்கும் வாயில் ஒன்று இருக்கிறது. இனப்பெருக்க குறிகள் என்று சொல்வாரே, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் என்று சொல்றாலே, அது ஒரு வாயிலாக இருக்கு. கீழுடலில் 2 வாயில்கள், மேலுடலில் 7 வாயில்கள், மொத்தமாக 9 வாயில்கள் கொண்டதாக இருக்கு இந்த உடல். இப்படி 9 வாயில்கள் கொண்ட ஒரு உடலாக இருப்பது இது 9 வாயில்கள் கொண்ட ஒரு ஊராக, ஒரு நகரமாக பாவித்துக் கொள்ளலாம். அந்த நகரத்தில் வாழ்கிற ஒரு நபராக தான் இவர் இருக்கிறார், சாங்கியோகி இருக்கிறார் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இந்த நவத்வாரம் என்கிற அந்த கான்செப்ட், 9 வாயில்கள் கொண்ட ஒரு ஊர் என்கிற கான்செப்டும் வருது. இரண்டாவதாக என்ன சொல்றார் என்றால், நவத்வாரே புரே தேகி என்று சொல்றார். தேகத்தில் வசிக்கிறவர்கள், இந்த உடலில் வசிக்கிறவர்கள் என்று சொல்றாரே. இப்ப நம்மளுக்கு ஒரு டவுட், ஒரு சந்தேகம் வரும். இந்த உடல் ஒரு வீட்டில், கூரைகள் கொண்ட ஒரு வீட்டில், ஒரு மாளிகையில், எங்கோ ஒரு இடத்தில் தங்கிறது ஓகே. இந்த உடலுக்குள்ள அவ எப்படி தங்க முடியும்? உடல் ஒரு இடத்துல தங்கலாம். இப்போ ஒரு நபர் இங்க தங்கிட்டு இருக்கார் என்றால், அதுவும் அந்த நபர் இருக்கார் பாருங்க, அவர் அந்த வீட்டுல தான் இருக்கார் என்று நம்மளால சொல்ல முடியும். ஆனால் அந்த நபர் அவரோட உடலில் தங்கிட்டு இருக்கார் என்று சொல்வதற்கான அர்த்தம் என்ன, அதோட விளக்கம் என்ன என்றால், இதிலிருந்தே கிளியராக, தெளிவாக தெரியாது, சாங்கிய யோகிகள் அவரோட ஆத்மாவை தான் மனதில் கொண்டிருப்பார்கள் எப்பயுமே. அவா என்று சொல், நீ எப்படி இருக்க என்று கேட்டாலே, அந்த நீ என்ற அந்த ஒரு வார்த்தை அவரோட செவியில விழுந்தாலே
அவா நீன்னு சொல்றது இந்த உடல் இல்ல, உள்ள இருக்க ஆத்மா தான். அந்த ஆத்மா சுகமாக தானே இருக்கு. இப்பதான் பார்த்தோம் ஆத்மா சுகமாக இருக்கிறது என்று. ஆத்மா சுகமாக தானே இருக்கு, என்னோட ஆத்மா சுகமாக இருக்கு என்று அந்த சாங்கிய யோகிகள் சொல்வாளாம். அதனால் உள்ள இருக்கும் ஆத்மா இந்த நவத்வாரங்கள் கொண்ட இந்த உடல், இந்த ஒரு தேகத்தில் இருப்பதால் அந்த ஆத்மாவுக்கு தேகத்தில் இருக்கும் ஒரு விஷயமாக தேகி என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். எப்படி நம்மளோட பாரத தேசத்தில் இந்தியாவில் இருக்கும் ஒரு நபரை சிட்டிசன் ஆஃப் இந்தியா இல்ல இந்தியன் என்று யார் சொல்றாரோ, அது போலவே இந்த உடலில் இருப்பதால் தேகத்தில் இருப்பதால் ஆத்மாவுக்கு தேகி என்று பெயர். உடலின் ஒரு சிட்டிசன் என்றே வைத்துக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு நவத்வாரே புரே தேகி நெய்வ குர்வன்ன காரியன். இவா எந்த செயலை செய்தாலும் அந்த செயலிருந்து ஒரு பலன் இவளோட ஆத்மாவை பந்தப்படுத்தாது. இவா பகவானை சென்று அடைவதற்கு எந்த தடைகளும் இல்லை, இவாளுக்கு மோட்சம் நிச்சயமாக கிடைக்கும் என்று கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இந்த ஸ்லோகத்தில் குறிப்பாக அவர் சொல்லும் ஒரு விஷயம் என்ன என்றால், சாங்கியர்கள் தாங்கள் செய்யும் எந்த ஒரு செயல் மீதும் அகங்காரம் மமகாரம் பற்று ஆசை இல்லாமல் செய்வதால் எப்பொழுதும் சந்தோஷமாக தங்களோட உடலுக்குள்ளேயே ஆத்மாவாக வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆத்மாதான் அவர்கள், இந்த உடலுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அந்த ஒரு எண்ணத்திலேயே அவ இருப்பா. அந்த ஆத்மா என்பது அழியக்கூடிய இந்த 9 வாயில்கள் கொண்ட நவத்வாரங்கள் கொண்ட இந்த உடலில் இருப்பதால் நவத்வாரமாக இருக்க தேகத்தில் இருக்கும் ஆத்மாவான தேகியாக அவ இருக்கா. இப்படி தேகியாக இருக்கும் இவர்கள் எப்பொழுதும் ஆனந்தமாக பகவான் சிந்தனையிலேயே அவரை அடையும் அந்த மோட்சம் பெறுவதன் ஒரே நோக்கமாகவே அவரோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த சாங்கியர்களின் பிரிவை இவ்வளவு விந்தாக அழகாக சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் 12வது மற்றும் 13வது ஸ்லோகங்களுக்கு உண்டான விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.